அனைவருக்கும் வணக்கம். 50 இன்ச்சு இண்டெக்ஸ் எல்இடி டிவி. பேக்லைட் எரியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது பேக்லைட் டிரைவர் வோல்ட் வருதான்னு பார்த்தா அதில் பேக்லைட் டிரைவரில் உங்களுக்கு அவுட்புட் வோல்ட் வரல. இந்த வோல்ட்டு போனால் தானே உங்களுக்கு பேக்லைட் எரியும். டிரைவர் சர்க்யூட் வேலை செய்யலை. எப்போயாவது எரியும். இதில் போட்டு வச்சா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது அப்படின்னு கம்ப்ளைண்ட். இது பேக்கில் டிரைவர் வோல்ட் வருதான்னு பார்ப்போம்னா அதுவும் வரல. இது பவர் சப்ளையும் சேர்ந்து வரக்கூடிய காம்போ போர்டு ப்ராசஸரும் உங்களுக்கு பவர் சப்ளையும் கம்பைன்டாக வரக்கூடிய போர்டு. ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பார்ட்டில் இன்வெர்ட்ரு சர்க்யூட் ஏன் வேலை செய்யலை, டிரைவர் எல்இடி டிரைவர் ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம செப்பரேட்டாக ஒரு எல்இடி டிரைவர் சர்க்யூட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம இதில் பயன்படுத்தக்கூடிய போர்டு பார்த்திங்கன்னா மாடல் CA299 எல்இடி டிரைவர் சர்க்யூட் போர்டு தான் பயன்படுத்துகிறேன். போர்டு அதுதான், அது பார்த்துங்க. இது 50 இன்ச்சு எல்இடி டிவிங்கிறனால உங்களுக்கு உள்ளார பேக்லைட் நிறையா இருக்கும். இதில் ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க பேக்லைட்டை. நம்ம பிரித்து பார்க்கவே வேண்டியதில்லை. டிரைவர் சர்க்யூட்டுங்கும்போது டிரைவர் சர்க்யூட் ஃபால்ட்டுங்கிறதுனால நம்ம உள்ளார பேக்லைட் என்ன கண்டிஷன் அப்படின்லாம் பிரித்து பார்க்க தேவையில்லை. நம்ம அது பேக்லைட் டெஸ்டர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம பேக்லைட் எரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த பேக்லைட் டெஸ்டர்லேயே நமக்கு அது எவ்வளோ வோல்ட்டில் எரியுதுங்கிறது நமக்கு காமிக்கும். அதை வச்சு நம்ம இந்த எல்இடி டிரைவர் சர்க்யூட்டை அந்த வோல்டேஜுக்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா CA299ங்கிறதுல பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இன்புட் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 19லேருந்து 45 வோல்ட் வரைக்கும் கொடுக்குறோம். அதுமாரி எனேபிள்னு சொல்லக்கூடிய ஆன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2.5 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் கொடுத்தா ஆன் ஆகும் இந்த சர்க்யூட்டு. வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அவுட்புட் வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது 0 to 5 வோல்ட்டு கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்த்திங்கன்னா அதுமாரி அதை எல்இடி ட்ரைவ் பண்ணக்கூடிய அவுட்புட் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 55லேருந்து 170 வோல்ட் வரைக்கும் இதில் அவுட்புட் வரும். நம்ம இந்த விசிசி இங்கே இன்புட் வோல்ட் 19க்கு பதிலாக இங்கே நம்மள்கிட்ட இருக்கிற வோல்ட்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு தான் நான் கொடுக்க போகிறேன். 12 வோல்ட்டு கொடுத்து நம்ம ஆப்ரேட் பண்ணி இதை வேலை செய்ய வைக்கலாம். இப்போ நான் இந்த காம்போ போர்டில் 12 வோல்ட்டு வரும். அந்த 12 வோல்ட்டை தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக பற்றி எனேபிள்னு சொல்லக்கூடிய ஆன் ஆஃப் டிரைவர் சர்க்யூட் ஆன் பண்ணுறதுக்கு 2.5 வோல்ட்டு 5 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த 5 வோல்ட்டு நான் கொடுத்துருக்கேன். வி அட்ஜஸ்ட்னு சொல்லக்கூடிய வோல்ட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் வோல்ட்டு நம்ம 5 வோல்ட்டு கொடுத்தோம்னா அவுட்புட் வோல்ட்டு கம்மியாக வரும். அதை குறைச்சி கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வோல்ட்டு அதிகமாகும். அதான் உங்களுக்கு விஷயம். இப்போ நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன், 5 வோல்ட்டு கொடுக்காம இந்த 5 வோல்ட்லேருந்து ஒரு ரெஜிஸ்டர் 2 சீரீஸாக போட்டிருக்கேன். ஒன்று 100 ஓமு, 100K ஒன்று, இன்னொன்று 120K. டோட்டலாக 320K ரெஜிஸ்டர் அந்த 5 வோல்டேஜ்லேருந்து வி அட்ஜஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கனால அது வோல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வோல்ட்டு தான் அதுக்கு போகுது. வி அட்ஜஸ்ட் பண்ணுறது வோல்ட்டு, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கொடுக்கக்கூடிய வோல்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுது, நமக்கு அவுட்புட்டில் அந்த டிரைவர் சர்க்யூட்டு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் எல்இடிக்கு தேவையான வோல்ட்டு நான் செட் பண்ணிக்கிட்டேன் அந்த ரெஜிஸ்டர் மூலமாக. வி அட்ஜஸ்ட்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு 320 கிலோ ஓம் ரெஜிஸ்டர் பயன்படுத்தி நான் இந்த எல்இடி பேக்லைட்டுக்கு தேவையான வோல்ட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நான் அந்த பேக்லைட் எவ்வளோ வோல்ட் அப்படிங்கிறது செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேக்லைட் டெஸ்டர் மூலமாக நம்ம அந்த ஒரு செக்ஷன் பேக்லைட்டை எவ்வளோ வோல்ட்டுன்னு செக் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு செக்ஷனும் சேம் வோல்ட்டு தான் வரும். அதையும் செக் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பேக்லைட்டு டிரைவரில் வோல்டேஜ் செட் பண்ணி கனெக்ஷன் அதில் கொடுத்துக்கிட்டா போதும்.
பேக்லைட் டெஸ்டரில் அதில் வோல்ட்டு காமிக்குது பாருங்கள், 78.8 வோல்ட்டு. இப்போ பேக்லைட் உள்ளார எரியுது. எப்படி இதுதான் டெஸ்டர் மூலமாக நம்ம டெஸ்ட்டு பண்ணும்போது எரியுது. அதோட வோல்ட்டு வந்து காமிக்குது, இவ்வளோ வோல்ட்டில் அது வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது. 78 வோல்ட்டு, 78.8ன்னு காமிக்குது. நம்ம வந்து ஒரு 80 to 84 வோல்ட் வரைக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வச்சோம்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப கூடுதலாக வைக்க தேவையில்ல. $78.8 வருது. நம்ம ஒரு 82 வோல்ட் வரைக்கும் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறதுனால நமக்கு தேவையான பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போ தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ பேக்லைட் டிரைவர் இதில் என்ன பண்ணிருக்கோன்னா, அந்த டிரைவர் சர்க்யூட் வேலை செய்யாதனால CA 299 அப்படிங்கிற மாடல் டிரைவர் சர்க்யூட், எல்இ டிரைவர் போர்டை வந்து வாங்கி அதை வந்து நம்ம இதில் வந்து நம்ம செப்பரேட்டாக இதுக்கு ஆப்ரேட் பண்ணிடுவோம். இதுக்கு இன்புட் வோல்ட்டு நான் வந்து 12 வோல்ட்டு தான் கொடுத்துருக்கேன். அதை வச்சே வந்து நம்ம 80 வோல்ட் வந்து அந்த சர்க்யூட் மூலமாக இன்வெர்ட்டர் சர்க்யூட் டிரைவர் சர்க்யூட் மூலமாக பில்டப் பண்ணிக்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.